அதே போல் இந்த ஆதி திராவிடர்களுக்கெல்லாம் இடமில்லாத ஆதி திராவிடர்களுக்கு அரசே நிலம் எடுத்து அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆதி திராவிடர் மக்கள் தங்கள் சொந்த செலவில் தனியார் நிலங்களை விலைக்கு வாங்கி அவர்களில் ஒருவர் பெயரில் கிரயம் செய்திருக்கார்கள். அதாவது ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா அந்த கிராமத்தில் 50 குடும்பம் இருக்குன்னா அந்த 50 குடும்பம் சேர்ந்து ஒருத்தர் பேரில் அந்த நிலத்தை வாங்கி கிரயம் செய்து வீடு கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் 50 நபர்களாக பிரித்து கொண்டு குடியிருப்பு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக வசித்து கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் 2 பிரச்சனைகள் அவர்களுக்கு சந்திக்கின்றனர். ஒன்று, தற்போது கிரயம் செய்வது என்றால் வழிகாட்டு மதிப்பு அதிகமாக இருக்கிறது. அந்த 50 குடும்பத்தை பிரித்து கிரயம் பண்ணுறோம்னா அது வழிகாட்டு மதிப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் இன்னொன்று என்னென்னா அவர்களுக்கு பட்டா சிட்டா ஏற்படுவதில்லை. ஆகவே அரசாங்கத்திலிருந்து வீடு கட்டும் சலுகை இவர்களுக்கு கிடைப்பதில்லை. எங்களது தொகுதியிலே பல்வேறு இடங்களில் இம்மாதிரியான நிலைமை இருக்கிறது. ஆகவே இந்த அரசு இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்குமாறு. இந்த அரசு பொறுப்பேற்று 102 நாட்கள் ஆகியுள்ளது. ஆனால் இந்த வாய்க்காலில் தண்ணீர் 48 நாட்கள் தான் ஆகிறது. மீதி 54 நாட்கள் தண்ணீர் வரவில்லை. ஆனால் விவசாயிகள் வெற்றிலை கொடி எல்லாம் காய்ந்து கொண்டிருக்கிறது, கரும்பெல்லாம் கருகி கொண்டிருக்கிறது, வாழையெல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலத்தை உழுபவர்கள் எல்லாம் நிலத்து சொந்தக்காரர்கள் இல்லை. இந்த நிலத்திற்கு 1 ஏக்கருக்கு வெற்றிலைக்கு ரூபாய் 65,000 குத்தகை கொடுத்து ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஏழை எளிய குத்தகைக்காரர்களுடைய விவசாயிகள். ஆகவே இந்த அரசு உடனடியாக ராஜவாய்க்காலுக்கு விவசாயிகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, வாடிய பயிர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு இந்த முறை கடைசி தண்ணியாக, உயிர் தண்ணியாக வருகின்ற இந்த வாய்க்காலுக்கு ஒரு சில நாட்களிலே வாய்க்காலினுடைய பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட வேண்டுமாய் நீர்வள அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். அம்மாவினுடைய அரசு இருந்தபோது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்திலே 35 அடி தண்ணீர் இருந்த போதிலும் இந்த விவசாயத்திற்கு, இந்த வாய்க்காலுக்கு தண்ணீர் திறந்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது இன்றைய சூழ்நிலைப்படி மேட்டூர் அணையிலே நீர்மட்டம் 83 அடியாக இருக்கிறது. ஆகவே இந்த அரசு ஏழை எளிய மக்களுடைய விவசாயத்தினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்குமாறு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராஜா வாய்க்காலில் தண்ணீர் விடப்படாமல் பயிர்கள் காய்ந்து அழியும் சூழ்நிலை உள்ளதாக கூறி கடையடைப்பு நடத்த வர்த்தக சங்கங்களும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த விவசாய சங்கங்களும் அழைப்பு விடுத்துள்ளன. மேட்டூர் அணையில் இன்றைய நிலவரப்படி 83.250 அடி 45.5 டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ளது. மாண்புமிகு உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி தற்போது வினாடிக்கு 12,000 கனஅடி நீர் வந்து கொண்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. வரும் நாட்களில் தினந்தோறும் அணையின் நீர் இருப்பு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு ராஜவாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிடுவது பற்றி உரிய முடிவு மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தின்படி நீங்கள் அவர்களிடம் பேசி உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பேரவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் பேசுகிறபோது ஆதி திராவிட மக்கள் ஒருவரே அதை விலைக்கு வாங்கி 50 பேர் 52 பேர் பல இடங்களில் குடியிருக்கிறார்கள் சொன்னார்கள். ஆகவே அவரை பொறுத்தவரையிலும் கிரயம் செய்வதற்கு செலவு கூடுதலாகும். இன்றைக்கு உயர்ந்திருக்கிற பத்திரப்பதிவு என்று சொன்னீர்கள். தானப்பத்திரமாக எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ பட்டியலிட்டு நீங்கள் தானப்பத்திரமாக அதை வழங்கினால் பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தானம் என்பது அவர்கள் சொந்தத்தில் உள்ள பிள்ளைகளுக்கோ உறவினர்களுக்கோ தான் தானம் செட்டில்மெண்ட் செய்ய முடியும். ஆனால் இது அவர்கள் மற்றவர்கள் பேரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால் இந்த கிரைய செலவு குறைந்து செய்து கொடுத்தால் கூட அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்பதுதான் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, நான் சொல்லிடுறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை, மாண்பு உறுப்பினர் அவர்கள் கேட்கின்ற கேள்வி, தானப்பத்திரம் என்பது அவர் மீது சொந்தமாகவே இந்த கிரயம்
செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே உரிமை அவருக்கு இருக்கிறது, முழு உரிமை. ஆகவே அந்த முழு உரிமையை பயன்படுத்தி கொண்டு நான் அதுதான் பத்திரப்பதிவு துறை அமைச்சரோடு நான் இப்போ கலந்து பேசினேன். ஆகவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நாங்கள் சொல்வதைப் போல நீங்கள் செயல்படுங்கள், அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்பு உறுப்பினர். நன்றி வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களே. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரை பொறுத்தவரை, உண்ணாவிரதம் பொறுத்தவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதுவரைக்கும் நாங்கள் எதுவும் கலந்து கொள்ளவில்லை. மக்கள் தானாகவே கண்ணீர் வடிக்கிறார்கள். நான் ஒரு கேட்பது, உங்களிடம் தயவு கூர்ந்து கேட்பது, இன்றோ நாளையோ முதலமைச்சரிடம் ஆலோசனை அணுகி ஒரு 15 நாட்களுக்கு மட்டும் தண்ணீர் கொடுங்க. ஏன்னு கேட்டால் அவர் சொல்லுவது போல் அந்த கரசப்பாளைய பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி உப்பு தண்ணி வந்துருச்சு. தண்ணி கீழே போக போக. மாண்பு வணிக வரித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணன் அவர்கள் கூறியது போல அந்த பயிர்கள் ஒரு சென்சிட்டிவ் கிராப்ஸு, அதை தோட்டக்கலைத்துறை மூலமாக கண்காணிச்சிட்டு வரோம். உரிய நேரத்தில் அண்ணன் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. உரிய நேரத்தில் தேவையான நேரத்தில் தண்ணீர் கண்டிப்பாக அண்ணன் அவர்கள் கொடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். மாண்பு உறுப்பினர். நான் ஏன் இதை அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், இது வெற்றிலை. மேக்சிமம் எங்கள் ஏரியாவில் தான் வெற்றிலை இருக்கிறது. அது குழந்தை போல இந்த ஆடிப்பட்டம் என்று சொல்லுவார்கள். அதை வெற்றிலை பயிர் இவ்வளவு தூரம் வந்துவிடும். வந்த உடனே இப்போ தண்ணி இல்லை என்றால் அது தானாக காய்ந்து விடும். குறுவைக்கு நம்ம தண்ணி விடுவது வேறு, சம்பாவுக்கு தண்ணி விடுவது வேறு டெல்டா பகுதியில். ஆனால் இந்த பகுதியை பொறுத்தவரை பாசனத்தை நம்பியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவே தான் சொல்கிறேன், நீங்கள் முழு நாளும் கொடுக்க வேண்டாம். ஒரு மாதத்திலே ஒரு 15 நாட்கள் இப்பொழுது கொடுங்கள். அதன் பிறகு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு மழை பெய்யும். அதை நம்பி கண்டிப்பாக ஆறுகளில் வெள்ளம் ஓடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னால் இப்பொழுது 83 அடி தண்ணீர் இருக்கின்றது. ஆகவே இன்றோ நாளையோ உங்களுடைய உத்தரவுப்படி ஒரு 15 நாட்களுக்கு மட்டும் இந்த உயிர் தண்ணி என்பதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமும் அதிகாரிகளிடம் கலந்து பேசி மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டதுக்கு இணங்க அது முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.